எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, மண்டே டு ஃப்ரைடேன்னு ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். அதில் மண்டே வந்து கிச்சனு, டியூஸ்டே ஸ்நாக் ரேக்கு, அப்புறம் வந்து டிவி ஸ்டாண்டு, ரெஃப்ரிஜிரேட்டர், அப்புறம் கிராஃப்ட் ஏரியா. இதில் நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி ஒன்றாலும் ஆர்டராக நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி முதல்ல மண்டே வந்து நான் கிச்சனில் வந்து ஒரு ட்ரா வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஏற்கனவே நான் வந்து கிச்சன் ட்ராக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி குட்டி பேஸ்கெட் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷீட் மட்டும் நான் புதுசாக வாங்கினது. ஏற்கனவே அந்த ட்ராவில் பார்த்திங்கன்னா, நான் பேப்பர் தான் வந்து போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பேப்பரினுடைய அளவை சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது அந்த ட்ராவில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரா பார்த்திங்கன்னா எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கிச்சன் ட்ராவை க்ளீன் பண்ண போகிறேன். வேறு எதுவுமே கிச்சனில் நான் வேறு எதுவுமே தொடலை. மண்டேக்கு நான் இது மட்டும் தான் செய்கிறேன். இந்த ட்ராவில் இருக்கிற ஐட்டம் இல்லாமல் சில ஸ்பூனு கரண்டிலாம் பார்த்திங்கன்னா தொலைக்கி கழுவி வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. நம்ம வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு மைண்ட் ஃபுல்லாக ஓடிக்கிட்டேவும் இருக்காது. இப்போ உங்களுக்கு நான் வந்து சண்டே முடிஞ்சு மண்டேன்றதுனால குட்டியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா சண்டே கொஞ்சம் லேசியாக தான் இருப்போம். அப்புறம் மறுநாள் எடுத்தோடனே ரொம்ப பெரிய க்ளீனிங்கோ இல்லை இந்த மாதிரி தொடச்சி இந்த மாதிரி எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் நான் ஆரம்பிக்கல. இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு மண்டே வந்து நிறைய பெரிய க்ளீனிங் ஏரியா பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் நான் அது வந்து சின்னதாக ஏரியாவை தான் நான் க்ளீன் பண்ணிருக்கேன். இது பாருங்கள், ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேலே நான் க்ளீன் பண்ணாமல் வச்சதுனால ரொம்ப டர்ட்டியாக இருக்குது பாருங்கள். இதோட தான் நான் ஒரு மாதமாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, இதுக்கு மேலே பண்ணால் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி அதை தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே போட்டு தொடச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காது. ஏற்கனவே இருக்கிற குப்பை மேலேயே நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா ஒரு மாதிரி ரொம்ப துடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் ஸ்ப்ரே போட்டாலும் நம்ம தொடச்சோம்னா க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கரண்டி ஸ்பூனு எல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ட்ரேயில் அந்த ட்ராக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ட்ரேவை நான் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஐட்டம். இவ்வளோ ஐட்டமும் இது உள்ளே தான் இருந்திருக்கு. இந்த ஐட்டத்தோடையே இவ்வளோ நாள் இதை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த ட்ரேயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கருக்கு போடுற விசில், அதுக்கப்புறம் கிரைண்டருக்கு போடுற மேலே அந்த நெட்டு அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த ட்ராவில் வந்து நான் ஏற்கனவே இந்த ட்ராவில் இருந்த பேப்பரை சைஸ்க்கு தான் வந்து அந்த ஷீட் கட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஈஸியாக கரெக்டாக எனக்கு செட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரேயில் வந்து என்னென்ன ஸ்பூனு, அப்புறம் ஃபோர்க்கு, அப்புறம் கரண்டி, பெரிய கரண்டி, நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாட்டுக்கு போடுற கரண்டி, குழம்புக்கு போடுற கரண்டி அப்படின்னு மாற்றி எடுத்து வச்சு திரும்ப இந்த ட்ரேயில் அடுக்கி பார்த்து திரும்ப மாற்றி தான் நான் போட்டு வச்சு பார்த்துருந்தேன் எது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல்ல அந்த மரக்கரண்டிலாம் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அது வேறு ட்ராவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா வெறும் சில்வர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் ஃபோர்க்கும் வச்சுருந்தேன். ஃபோர்க்கும் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் கத்தி சிசர்லாம் வந்து வெளியே வச்சுட்டு இருந்தேன், ட்ரேயில் வைக்காமல். நான் திரும்ப அந்த ஃபோர்க்கை எடுத்துகிட்டு சிசரு அதுக்கப்புறம் கத்திலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மண்டே அன்றைக்கி நம்ம சார்ட் போட்டிருந்த கிச்சன் வேலை முடிஞ்சாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ரேக்கு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குழந்தைங்கக்கிட்ட வந்து குட்டி குட்டியாக நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் செஞ்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே இருக்கிறது மொத்தத்தையும் கீழே வச்சுருங்க பாப்பா. நீங்கள் பரவாயில்ல எடுத்து ஓகே பாப்பா, இப்போதைக்கு எடுத்து வைங்க. நான் அம்மா அப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். கேர்ஃபுல்லா. ஏன் அந்த பிஸ்கெட் சாப்பிட மாட்டேன்றீங்க, அந்த அனிமல் பிஸ்கெட்டை? குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்ச பிறகு ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ரேக்லாம். அது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
ஸ்நாக்ஸ்லாம் கொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல்ல நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது ரேக் மொத்தம் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து எதுவும் கொட்ட தேவையில்ல, ஏற்கனவே அது ஃபில் ஆகி தான் இருக்குது அப்படின்ற பாக்ஸெல்லாம் வந்து முதல்ல அந்த ரேக்கில் அடுக்கிடுறேன். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் இப்போ ஓப்பன் பண்ண பேக்கெட்டு, ஏற்கனவே இருக்கிற பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து எப்படி கொட்டணும் பார்த்துட்டு பாக்ஸில் எல்லாத்தையும் கொட்டி வச்சிட்ட பிறகு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரிச்சம்பழம் பாக்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஒன்று ஓப்பன் ஆகி கொஞ்சோண்டு இருக்குது. அது எங்கேயோ உள்ளே இருந்திருக்கு. அது தெரியாமல் அடுத்ததையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம சரியாக எடுத்து வைக்கலன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி பிஸ்கெட்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து பிரித்தது. இது 2மே ரஸ்க்கு. இது 2மே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பாக்ஸில் கொட்டி அதை ஒன்று காலி பண்ணிவிட்டு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தான் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. அடுத்தது குட் டே பிஸ்கெட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து பிரித்து இருந்தது. இன்னொரு பாக்கெட்டும் பிரித்து குழந்தைங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி சரியாக எடுத்து போடலன்னா கண்டிப்பாக குழந்தைங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் மெஸ்ஸியாக எடுத்து வைப்பாங்க. நம்ம சில சமயம் வேலையில் இருப்போம், சரி நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டோம்னா ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கிற பாக்கெட்டை தெரியாமல் அடுத்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெஸ்ஸியாக எதுவும் பண்ணாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சா தான் அந்த ரேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஓம்படி பாக்கெட் பிரித்து இருக்குது. இது ஒரு வெரைட்டி, அது இன்னொன்று வந்து இன்னொரு வெரைட்டி. அதையும் ரெண்டுத்தையுமே ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சரி, அது எல்லாத்தையும் ஒரே பாட்டிலில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் வந்து ஒரு ட்ரேயில் போட்டு வச்சிடலாம். பாக்ஸில் தனித்தனி பாட்டிலில் போட்டுட்டு அதை எல்லாத்தையும் ஒரே ட்ரேயில் அடுக்கி வச்சிட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வரைக்கும் தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு அதை ஒரு ட்ரேயில் போட்டு ரேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலான்றதை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த ரேக்கு கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். இப்போ நான் மெஸ்ஸியாக கடைசி கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேப்பர்ஸு, அவ்வளோ டப்பா சும்மா வேஸ்ட்டாக அது இடத்த அடைச்சிட்ருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப அந்த இடம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணலாம். பெரிய பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ராஷும் இது உள்ளே தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்ட சார்ட்டில் ஸ்நாக் ரேக்கை க்ளீன் பண்ணிட்டோம். தூக்கி எடுத்து வைங்க பாப்பா. சொல்லா. அடுத்தது இன்றைக்கி வந்து நம்ம டிவி ஸ்டாண்டில் தான் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே குழந்தைங்க புக்ஸ் ஏரியாவையும் சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவையும் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி தான் இதை கொஞ்சம் எடுத்து வைக்க சொல்லிவிட்டு இவங்க கிளம்புன பிறகு மொத்தம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை எடுத்து வைக்க சொன்னேன். அதை எடுத்து வச்சிட்ருக்காங்க. அந்த புக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல டிவி ஸ்டாண்ட் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் முதல்ல ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு மேலே இதை துடைக்கவே இல்லை. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் சம்மருன்றதுனால விண்டோ கொஞ்சம் திறந்து வைக்கிறதுனால சீக்கிரமாகவே கொஞ்சம் டஸ்ட்டு படிய ஆரம்பிச்சிருதுங்க. இது பக்கத்துலேயே டிவி ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து இந்த குழந்தைங்க புக்ஸ் ரேக் வைக்கிறதுனால குழந்தைங்க அந்த புக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு பென்சிலு பாக்ஸு, அதுக்கப்புறம் க்ரேயான்ஸ் பாக்ஸு, இன்னும் என்னென்ன யூஸ் பண்ணிட்டுருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டிவி ஸ்டாண்ட் மேலேயே வச்சிடுறாங்க. அதனால் நான் இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி திங்ஸ் இப்போ நான் வைக்கிறேன், என்ன திங்ஸ் வைக்கிறேனோ அது மட்டும்தான் நீங்கள் டிவி ஸ்டாண்டில் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பென்சில் பாக்ஸில் எல்லாம் தனித்தனியாக க்ளீன் பண்ணி அந்த ரேக்கை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அவங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிவி ஸ்டாண்டு இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து க்ளீனாக கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் சும்மா தூசு தட்டிட்டு குழந்தைங்க புக்ஸை இந்த மாதிரி க்ளீனாக வச்சோம்னா இந்த இடமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது. வெட்னஸ்டே அன்றைக்கி நம்ம போட்டு வச்சிருந்த சார்ட்டில் டிவி ஸ்டாண்டுன்னு இருந்துச்சு, அதையும் இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணியாச்சு.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தான். ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எல்லா காய்கறிகளும் தீர்ந்து போச்சு. வீக்கெண்டில் தான் போயிட்டு எப்போவுமே இங்கே வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம். சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை க்ளீன் பண்ணுறேன். டோரும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் இப்படி தான் இருக்குது. முதல்ல நான் மேலேருந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே ஷெல்ஃபை தான் நான் முதல்ல க்ளீன் பண்ணுறேன். க்ளீனிங் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நம்ம டிஷ் வாஷ் பண்ணுற சோப்பு வந்து லிக்விடு வந்து கொஞ்சம் நிறைய தண்ணியில் அந்த லிக்விடை கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். இது மாதிரி நம்ம காய்கறிங்களாம் ரொம்ப ஃப்ரிட்ஜில் இல்லாத போது தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலான்னு நினச்சோம்னா நம்ம முதல்ல ஃப்ரிட்ஜில் வாங்கிட்டு வந்ததை எடுத்து வைக்கிறதுல தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி காய்கறிங்க கம்மியாக இருக்கும்போது காய்கறிங்க வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. நம்ம இந்த மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை கடைக்கு போகிறோம் காய்கறி வாங்குறதுக்கு அப்படின்னா நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை துடைச்சாலே நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் துடைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய அழுக்கு இருந்தது. பட் நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வசதியாக இருக்குது. ரொம்ப ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நாஸ்தியாக இல்லை. பட் நம்ம மாவெல்லாம் நம்ம அரைச்சி வைக்கிறோம் அந்த டப்பாலெல்லாம் வைக்கும்போது அந்த மாவெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போய் உதிர்ந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அப்போ வந்து நம்ம அப்போ உடனே துடைக்க மாட்டோம். அந்த மாதிரி அழுக்கெலாம் தான் இதில் கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஆமாம் பட்டு பாப்பா பிளெயினாக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுங்க. பாப்பா நீங்க இப்ப பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமா? அம்மா என்ன பண்ணுவேன்? இல்ல அம்மா அப்படியே போடுவேன். அசோகா அம்மாக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றா, எப்படி எல்லாம் இருங்க நான் இன்னும் முடிக்கல. நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம இன்வால்வ் பண்ணி செய்ய வைக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது இந்த பாக்ஸு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது கீழே எடுத்து வைக்கணும், இல்லை ஷெல்ஃபில் தூரமாக எடுத்து வைக்கணும் அப்படின்னா அவங்கள எடுத்து வைக்க சொன்னோம்னா எடுத்து வைப்பாங்க. ஆனால் துடைக்கிறதுலாம் நான் மேக்ஸிமம் அவங்கக்கிட்ட கொடுக்குறதில்ல. ஏன்னா ரொம்ப நாஸ்தி பண்ணுவானுங்க, நிறைய தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி சொதன்னு பண்ணி வச்சுருவாங்க. அதனால் நான் அதை மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன். பட் சின்ன சின்ன வேலைங்க ஏதாவது சொன்னோம்னா ட்ராவை க்ளீன் பண்ணோம்னா எடுத்து போய் தூர வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. நம்ம அந்த மாதிரி வேலையை கூட குழந்தைங்கக்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். அவங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்காது. இப்போ ஆல்மோஸ்ட் 3rd ரேக் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கீழே 2 ட்ரேயில் பார்த்திங்கன்னா இஞ்சியும் அப்புறம் கோஸு அது மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் அந்த ட்ரேவெல்லாம் வந்து நான் கழுவலை. ஏன்னா அப்பப்போ எப்பயாவது எடுத்து நான் கழுவுறதுனால அந்த ட்ரேவெல்லாம் நான் கழுவலை. நான் சும்மா மட்டும்தான் துடைக்க போகிறேன், துடைச்சிட்டு தான் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜ் வந்து இவ்வளோ எம்டியாக காய்கறிங்களாம் ரொம்ப இல்லை, ரொம்ப அழுக்கும் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இதை துடைச்சி நான் எல்லாத்தையும் எடுத்து திரும்பி ஃப்ரிட்ஜ் உள்ளே வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எனக்கு 20-25 நிமிஷம் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் நாங்கள் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை கடைக்கு போயிட்டு இந்த மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, காய்கறிலாம் வாங்கிட்டு வருவோம். நான் இது 2 வாரத்துக்கு ஒரு தடவை துடைக்கலனாலும் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் துடைச்சி வைப்பேன். பட் அந்த 2 வாரத்துக்கு ஒரு தடவை சும்மா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இருக்கிற இடத்துல மட்டும் காலியாக இருக்கிற இடத்துல மட்டும் துடைப்பேன். எல்லா இடமும் எடுத்துகிட்டு காய்கறிங்களை இப்போ எடுத்து வச்சு துடைக்கிற மாதிரி துடைக்க மாட்டானா. பட் அதனாலே பார்த்திங்கன்னா நான் 2 வாரத்துக்கு இல்லை 1 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இப்படி துடைக்கிறதுனாலே ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். சில சமயம் அந்த 1 மாதத்துக்கு ஒரு தடவை துடைக்கிறத கூட துடைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்னோடய ஃப்ரிட்ஜு கூட ரொம்ப மோசமாக இருந்திருக்கிற டைம்லாம் இருக்குது. ஆனால் சில சமயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த காய்கறி கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக துடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே நான் நினச்சிட்டே தான் இருப்பேன். பட் கடைசியாக கிளம்புற அன்றைக்கி ஈவினிங் கிளம்புறோம் அப்படின்னா காலையிலையாவது கண்டிப்பாக துடைச்சிருவேன். அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ரொம்ப அழுக்காக இருந்து ஆனாலும் துடைக்கணும்னு நினச்சி துடைக்காமல் சில சமயம் அப்படியே உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் லேசியாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நானும் உங்களை மாதிரியே யூடியூப்லாம் பார்ப்பேன். சில க்ளீனிங் மோட்டிவேஷன்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ க்ளீன் பண்ணது, இல்லை ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்னு இருக்கும். இந்த மாதிரி யூடியூப்பில் போட்டோம்னா நிறைய வரும். சில சமயம் அதெல்லாம் உட்காந்து ஒரு 1/2 hour 1 hour கூட பார்த்துருக்கேன். அப்புறம் சரி கண்டிப்பாக போய் உடனே எழுந்து போய் அந்த மூடோடு போய் எழுந்து
போய் துடைக்கிற நாள்லாம் கூட உண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கும் செய்யணும் அப்படி தோணி நீங்களும் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் துடைச்சாச்சு. தயிரும் நெய்யும் வந்து வெளியே வச்சுருந்தேன். இப்போ ரெடி ஆனதுனால அதை ஊற்றி பாட்டிலில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் காய்கறிலாம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி துணி வந்து யூஸ் பண்ணுற பேக் இருக்குது. அந்த துணியிலே இருக்கிற பேகை வந்து வாஷ் பண்ண போட்டிருந்தேன். அதுவும் ரெடியாக இருந்ததுனால இருக்கிற காய்கறிலாம் வந்து எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மீதி இருக்கிற துணிப்பையில் அப்புறம் வாங்கின பிறகு திரும்ப அந்த காய்கறிகள்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் இருந்தது. அதையும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து லாஸ்ட்டு கிராஃப்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பாக்ஸ் வந்து கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். பட் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் இருக்குது. சரி, அதுக்காக பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு பெயிண்ட்டு அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் ஒரு கிராஃப்ட் பாக்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பாக்ஸ்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இருந்ததெல்லாம் எடுத்து இந்த பாக்ஸில் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பெயிண்ட் ட்ரே வந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷு இருந்துச்சு. அதையும் வந்து தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து இது உள்ளேயே போட்டுக்கிறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது குழந்தைங்க ஸ்கூல் போன டைமு இல்லை அவங்க கொஞ்சம் பிஸியாக வேறு எதுலையாவது இருக்கும்போது பண்ணோம்னா நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இல்லைனா கிட்ட வந்துட்டு இது என்னது அது என்னதுன்னு நம்மளை வேலை செய்ய விடாமல் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் அவங்க வெளியே இருக்கிற சமயமாக பார்த்து நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நம்மளுக்கு இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே எனக்கு முடிஞ்சிடுச்சு. பட் அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிருக்கும் எனக்கு. நான் இங்கே தான் உட்காந்து கிராஃப்ட் பண்ணும்போது ஏதாவது பண்ணுறது இருந்தால் பண்ணுவேன். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் சார்ட் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது. பட் இதையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் நான். இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் கிராஃப்ட் ஏரியாவையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கிற ஏரியாவில் ஏதாவது ஒரு ஏரியா நீங்கள் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளை வந்து இப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.